என்னையும் சாட்சியாக நிறுத்த தேவனுக்கு நான் கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நேற்று இந்த ட்ரைனிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். நான் நிறைய மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறேன், அதாவது ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போயிருக்கேன். எப்படி ப்ரேயர் பண்ணணும் போது நான் நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்படிலாம் ப்ராசஸ் பண்ணோன்றது எனக்கு தெரியல. நேற்று இவங்க சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது. எப்படி பண்ணுறது, இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போனேன். கூட இந்த பிரதர் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார், பண்ணுங்க முடியும் உங்களால், பண்ணுங்கன்னு சொன்னார். நான் போயிட்டு ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க மேலே கை வச்சேன். அவங்க படுத்துட்டே தான் இருக்காங்க, அவங்களால எழுந்துக்கவே முடியாதான். அவங்க எழுந்து உக்காந்து என்னையும் சாட்சியாக நிறுத்த தேவனுக்கு நான் கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நேற்று இந்த ட்ரைனிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். நான் நிறைய மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறேன், அதாவது ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போயிருக்கேன். எப்படி ப்ரேயர் பண்ணணும் போது நான் நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்படிலாம் ப்ராசஸ் பண்ணோன்றது எனக்கு தெரியல. நேற்று இவங்க சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது. எப்படி பண்ணுறது, இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போனேன். கூட இந்த பிரதர் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார், பண்ணுங்க முடியும் உங்களால், பண்ணுங்கன்னு சொன்னார். நான் போயிட்டு ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க மேலே கை வச்சேன். அவங்க படுத்துட்டே தான் இருக்காங்க, அவங்களால எழுந்துக்கவே முடியாதான். அவங்க எழுந்து உக்காந்து 2-3 ஸ்டெப் நடந்து போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சப்பா எனக்குள்ளே இந்த வல்லமை இருக்குது, நான் இவ்வளோ நாள் இதை யூஸ் பண்ணாமே இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் தேவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நான் போன இடத்துல 3 பேர் ஒரு பாட்டி பேசவே முடியல, எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு பால் தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. ஏசுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணி ஏசுன்னு சொல்ல வச்சோம். 3 வாட்டி ஏசுன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்களால எழுந்துக்கவே முடியல, ட்ரிப்ஸ் போட்டு அப்படியே படுத்துகிட்டே இருந்தாங்க, ஜோரம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன வலி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னார். அவங்களுக்கு என்ன வலின்னு கேட்டால், இடுப்பு, என்னால் உட்காரவே முடியல அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு இடுப்பில் கை வச்சு